தூக்கி எறிவோம் தூக்கி எறிவோம் வீதியில் பயம் வீதியில் பயம் வீட்டிலும் பயம் வீட்டிலும் பயம் வீதியில் பயம் வீதியில் பயம் வீட்டிலும் பயம் வீட்டிலும் பயம் சட்டம் ஒழுங்கை சீரழித்த முதலமைச்சரே பதில் சொல். சட்டம் ஒழுங்கு பிளாஸ்ட் சட்டம் ஒழுங்கு பிளாஸ்ட் வேஸ்ட் 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 விஜய் சர்க்கார் வேஸ்ட் விஜய் சர்க்கார் வேஸ்ட் 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 விஜய் சர்க்கார் வேஸ்ட் விஜய் சர்க்கார் வேஸ்ட் பெண்கள் மானம் காக்க பெண்கள் மானம் காக்க வீதிக்கு வருவோம் வீதிக்கு வருவோம் வீதிக்கு வருவோம் வீதிக்கு வருவோம் துப்பு கெட்ட தாவக அரசை துப்பு கெட்ட தாவக அரசை தூக்கி எறிவோம் தூக்கி எறிவோம். டிஃபன் கடையில் சாப்பிடுற மாதிரி போட்டோ வர்ற மாதிரி போட்டோ எல்லாம் வைக்கிறீங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கிறோம்? முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்தும் எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி தெரியுமா? அவருடைய அதிர்ச்சியெல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்தோம், ஏன் வந்தோம் என்று கூட நான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். பெண்கள் இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் கற்பழிப்பு சம்பவங்கள். என்ன பேச்சு பேசுனீங்க ப்ரோ ப்ரோ அப்படின்னு பேசுனீங்க. நான் கேட்கிறேன் ப்ரோ, இந்த கற்பழிப்பு சம்பவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாக நீங்க தெரிவித்திருக்கிறீர்களா? அது அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் போய் ஆறுதல் சொன்னீர்களா? எந்த ஒரு அறிக்கையும் இதுவரையும் தரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரையும் போய் ஒரு இடத்துல கூட போய் பார்க்கலாம். ஆனால் நடிகைகளையும் பார்க்கிறான். பல தயாரிப்பாளர்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் விஜய் இதுவரையிலும் ஆட்சியை பொறுப்பேற்று 207 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் ஒன்றை பற்றியாவது வேறு உரையில் குறிப்பிடப்படவில்லை. ஏன் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய லட்சணம் தெரிந்துவிடும். அந்த அசம்பிளியுடைய ரெக்கார்டில் பதிவாகும்.